ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் ஒர்க் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேங்க. என் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கிற ஷாம் சுந்தர், அதாவது கிருஷ்ணராதாக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாங்க. நம்ம வருஷாபிஷேகம் பண்ணுற மாதிரி. அதுக்காக இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ண ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக கிருஷ்ணராதாக்கு ரிலேட்டடாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கப்ப பிச்வாய் பெயிண்டிங்கில் அவருக்கு பசுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, பசு கன்று அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும்ல கிருஷ்ணருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி பிச்வாய் பேசிக்கில் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு பிக்சர் நான் வரைஞ்சேன். அந்த அவங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த மார்க்கிங் பண்ணி வாங்கிக்கிட்டு அதில் வந்து நானே அந்த மாதிரி டிசைன் வரைஞ்சிட்டு அதில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வச்சு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணேன். இது வந்து ரா சில்க் மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் அவருக்கு வேண்டிய எல்லாமே, கிருஷ்ணா ராதா 2 பேருக்கு வேண்டிய துப்பட்டா, வேஷ்டி, ஸ்கர்ட் எல்லாமே ஃபுல்லாக பிச்வாய் பெயிண்டிங்கோட பேசிக் அந்த கான்செப்ட்லேயே ஃபுல்லாக பண்ணேன். ஸோ அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பண்ணுறப்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. நான் எம்ப்ராய்டரிலையும் பண்ணி கொடுத்துருக்குறேன், கட்ச் ஒர்க்லேயும் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபேப்ரிக் பெயிண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். ஸோ அதில் கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முடிச்சிட்டேங்க. இது வந்து ராதாவோட ஸ்கர்ட் அது. ஸோ ராதாவோட ஸ்கர்ட்டில் அவங்க வந்து பசுவும் கண்ணும் கிருஷ்ணரை பார்த்துட்ருக்கிற மாதிரி எனக்கு வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே அமைஞ்சுது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பக்கத்தில் கிருஷ்ணர் பக்கத்தில் ராதா இருக்கும்போது கிருஷ்ணரை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி பசுவும் கன்றும் அப்படி கிருஷ்ணரை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி அவர் அந்த லோட்டஸ் ஸ்கூலில் அப்படி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நல்லா அமைஞ்சுது. இது வந்து அவங்க ராதாவோட ஸ்கர்ட்டில் வரைஞ்சது. ப்ளூ பேஸில் ஃபுல்லாக சுற்றி பிங்க் அண்ட் க்ரீன் லோட்டஸும் லீஃபும், நடுவில் மட்டும் பசு அந்த ஒயிட், கொஞ்சம் சாண்டில் கலர், கொஞ்சம் ஆரஞ்சு, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ராதாகிருஷ்ணாவோட ஷர்ட்டில் இருக்கிற அந்த நெக் போர்ஷன். ஸோ ஒரு நெக்லஸ் டைப்பில் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதுக்காக உள்ளது. இது கிருஷ்ணாவோட துப்பட்டா. அந்த துப்பட்டாவில் 2 பக்கமும் அந்த கிருஷ்ணரை பார்த்துட்ருக்கிற மாதிரி 2 பசு. ஸோ அந்த மாதிரி இது வரைஞ்சிருந்தேன். ஸோ இது முடிச்சுட்டு அவங்களே தைப்பாங்க, என்னோடய ஃப்ரெண்டே. ஸோ அதை ரொம்ப அழகாக தைச்சிருந்தாங்க. ஸோ அது முடித்ததுக்கப்புறமும் அவங்க பூஜை பண்ணதுக்கப்புறம் உள்ள ஃபோட்டோஸும் அனுப்பியிருக்காங்க, அதுவும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கிருஷ்ணாவோட வேஷ்டியில் இந்த பார்டர் லைன், அவரோட வேஷ்டி மேலேருந்து அப்படி சுற்றி வர அளவுக்கு இந்த பார்டர் லைனும், நடுவில் புட்டாஸ் அந்த மாதிரியும் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது வந்து ராதாவோட துப்பட்டா. ஸோ அதுலேயும் அந்த பார்டர் லைன் அங்கங்கே புட்டாஸ் வர மாதிரி. ஸோ இது எல்லாமே பிச்வாய் பெயிண்டிங்கோட கான்செப்ட்லேயே பண்ணது.
ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்ததுங்க. லட்டு கோபாலுக்கு உள்ள ட்ரெஸ். ஸோ லட்டு கோபாலுக்கு கன்று அந்த மாரி 2 கண்ணு குட்டி வந்து அவர பார்த்துட்ருக்கிற மாரி. ஸோ நடுவுல அவரு இருப்பாரு. அவர 2 பேரும் பார்த்துட்ருக்க மாரி, சுத்தி லோட்டஸ்லாம் இருக்கிற மாரி. ஸோ இது லட்டு கோபாலுக்கு உள்ள ட்ரெஸ் இந்த மாரி அமைஞ்சது. ஸோ இது எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. தச்சதுக்கப்புறம் அவருக்கு போட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இது எல்லாமே நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவங்க தச்சு அதுக்கப்புறம் உள்ள ஃபோட்டோஸும் பாருங்கள். ஸோ இதுதாங்க அவங்க அனுப்பியிருந்தது பூஜைக்கு அப்புறம் உள்ளது. ஸோ ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்ததுங்க. அவரோட பிளெஸ்ஸிங்ஸில் எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஆர்ட் ஒர்க் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அது என்கரேஜிங்காக இருக்கும் எனக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.